ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாம் காண்கின்ற திருத்தலம் என்று சொன்னால் மருதமலை. இந்த மருதமலை இங்கே நமக்கு மனதைக்கு மகிழ்ச்சி அள்ளி தருகின்ற ஒரு மலையாக சொல்லப்படுகின்றது. மாமலை என்று சொல்லலாம். அதற்காக மாமலை என்று சொன்னால் மாயோனுடைய 7 மலையை தாண்டி இருக்கிற திருப்பதி வெங்கடேச பெருமான் மலையளவுக்கு உயரமில்லை. இருந்தாலும் இந்த மருதமலை என்பது மா என்றால் பெருமைக்குரிய மலையாக சொல்லப்படுகின்றன. ஏன் என்று சொன்னால் முருகனையும் இந்த சித்தரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு மலை. இங்கே மருத மரங்கள் எல்லாம் சூழ்ந்து இந்த மிகப்பெரிய காடு. இந்த மருத மரங்கள் சூழ்ந்த பெரிய காடிலே மனதை வருடுகின்ற அந்த இயற்கை சூழலிலே அமைந்த ஒரு முருகன். முருகன் என்றாலே அழகு, முருகன் என்றாலே பெருமை, முருகன் என்றாலே சிறப்பு, முருகன் என்றாலே மகிழ்ச்சி. இங்கே முருகன் மகிழ்ச்சி அள்ளி தருவதாக இருக்கின்றார். மருதமலை என்றாலே மகிழ்ச்சி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை கிடைத்தா மகிழ்ச்சி? நமக்கு என்ன கேட்டோமோ அந்த கேட்டது நமக்கு கிடைச்சா மகிழ்ச்சி. பெரும்பாலும் இந்த லோகத்துல மகிழ்ச்சி என்பது என்ன? நல்ல செல்வ வளத்துடன், லக்ஷ்மி கடாட்சத்துடன், புத்திர பேருடன், சந்தான பாக்கியத்துடன் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு மலை தான் இந்த மருதமலை. புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னா பெரும்பாலும் நாகதோஷம், செவ்வாய் தோஷம் போன்ற தோஷங்கள்லாம் இருந்தானா ஒரு மனிதருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. இந்த இடத்துல நாகதோஷம் விளங்குகின்ற ஒரு அம்சமாக விளங்குகின்றது. குழந்தையே இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கின்ற ஒரு மலையாக இந்த மருதமலை சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் பாம்பாட்டி சித்தர் இங்கே உலவுகின்ற மலை. தினமும் பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய சமாதியிலிருந்து அந்த குகையினுடைய வழியாக உள்ளூராகவே சென்று உள்ளே இருக்கின்ற கருவறையிற்கு முருகனை சென்று தரிசிப்பதாக ஒரு ஐதீகம், அதற்கான பாதையும் அவர் வகுத்து இருப்பதாக ஒரு ஐதீகம் இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருக்கிறது. மருதமலை என்றாலே இந்த பாம்பாட்டி சித்தர் சமாதிக்கு செல்லாமல் யாருமே வர முடியாது. ஏனென்றால் இந்த பாம்பாட்டி சித்தர் தான் இங்கு மருதமலை என்ற முருகனையே தோற்றுவித்தவர். பாம்பாட்டி சித்தருக்காகவே முருகன் இங்க தோன்றிய இடம் என்று சொன்னால் இந்த மருதமலை. இந்த மருதமலை பாம்பாட்டி சித்தர் தனக்காக எழுப்பிய அந்த ஊற்று நீர், சுனை நீர் கூட இங்கே இருக்கின்றது. இந்த மருதமலையில இந்த பாம்பாட்டி சித்தர் நாக ரூபத்துல உழவதாக ஐதீகம். இந்த பாம்பாட்டி சித்தருக்காக முருகன் வந்த ஸ்தலம். இந்த முருகனை பாம்பாட்டி சித்தர் நாகரூபத்திலே சென்று வழிகின்ற ஸ்தலமாக இருப்பதன் காரணமாக நாகதோஷத்துல நிவர்த்தி வேணும் என்று நினைப்பவர்கள், நாகதோஷத்தினால் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு எல்லாமே இந்த மருதமலை ஒரு சிறப்புடைய அம்சமாக சொல்லப்படுகின்றன. பாருங்க எவ்வளவு அழகான காட்சி பாருங்க. நான் சொன்னாலே மருதமலை என்று சொன்னாலே மனதிற்கு மகிழ்ச்சியை, மனதை வருடி செல்கின்ற அளவுக்கு ஒரு இதமான ஒரு காற்றை தருகின்ற ஒரு அம்சத்துடன் கூடிய மலையாக இந்த மருதமலை சொல்லப்படுகின்றது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதோடைய அமைப்பு. இங்க நடைபாதை வழியாக சென்று முருகனை வழிபடலாம், அல்லது வாகனங்கள் செல்வதற்காகவும் ஒரு பாதை அமைப்பும் இங்கே இருக்கின்றது. ஆனால் முருகனிடமிருந்து பாம்பாட்டி சித்தருக்கு செல்லும் பொழுது ஒரு சிறிய படிப்புகள் வழியாகத்தான் நம்ம இந்த பாம்பாட்டி சித்தரை நம்ம தரிசிக்கின்ற முடியும். அது மட்டும் அங்க பக்கத்திலேயே சப்த கன்னிகளுடைய அந்த ஒரு வழிபாடு இங்கே காணப்படுகின்றது. முருகனுக்கும் பாம்பாட்டிற்கும் சித்தருக்கும் இடையே சப்த கன்னிமார்களுடைய வழிபாடும் இருக்கின்றது. எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலம் இருக்கின்றதோ அங்கே சப்த கன்னிகளுடைய அந்த வழிபாடு இருப்பதும் ஒரு சிறப்பான ஒரு தன்மையாக சொல்லப்படுகின்றன. இன்றைக்கு இந்த மருதமலை பார்த்தீங்கன்னா கிருத்திகை நேரத்துல உங்களுக்கு இந்த காணொலியானது எடுக்கப்பட்டது. இந்த கிருத்திகை நேரம், சஷ்டி நேரத்துல எல்லாம் இந்த மருதமலையில பல்வேறு முருக பக்தர்கள் அன்னதானம் இடுகிறார்கள். இந்த அன்னதானத்தோட சிறப்பம்சம் என்ன என்றால், தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றியதன் காரணமாக இங்கே பல அன்னதானம் இடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பரம்பரையாக தன்னுடைய வம்சத்தை விருத்தி செய்ததன் காரணமாக தங்கள் வாழ்விலே வளமையை, செல்வத்தை கொடுத்து வியாபாரத்திலே செழிப்பு ஏற்பட்டதன் காரணமாக சில குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பல
வருடங்களாக பரம்பரையாக இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் விடுகின்றார்கள். இதுதான் மருதமலையோட சிறப்பு. ஏனென்று சொன்னால் வேண்டியதை கேட்கின்ற தன்மையுடையராக இந்த மருதமலை இருக்கின்றது. இந்த மருதமலை முருகனிடத்துல நம்ம வேண்டுறோம் அப்படின்னா அந்த வேண்டுதலுக்கு யாரு செவி சாய்க்க போறாங்க, அந்த வேண்டுதலை யாரு முருகனிடம் கொண்டு சேர்க்க போறீங்க என்று சொன்னா இந்த பாம்பாட்டி சித்தர். முதலில நேர சென்று பாம்பாட்டி சித்தரை வழிபட்டு அவர் மூலமாக இங்கே மருதமலை முருகனை அடைவதுதான் ரொம்ப தனி சிறப்பு. ஏன்னு சொன்னால் இந்த சித்தர்களிடம் நாம் வைக்கின்ற அந்த கோரிக்கையானது நமக்கு முன்பாகவே இந்த முருகனிடம் சென்று விடுவதாக தான் இந்த ஸ்தலத்தினுடைய அமைப்பு. நாகம் என்றாலே நான் அடிக்கடி சொல்வேன், மெய்யுணர்வு அதிகமா இருக்கும். நம்ம உள்ளும் புறமாக கலந்து நம்ம மெய் வடிவிலேயே உண்மை வழியிலே இந்த பாம்பாட்டி சித்தருடைய சமாதியிலே அமர்ந்து கொண்டு தியானம் செய்து உங்களுடைய கோரிக்கையை வைத்து சென்று பின்பு மருதமலை முருகனை நம்ம கண்ணால கண்டாலே போதும், நம்ம மனதில் வேண்டியதை மருதமலை முருகன் தருவார். இதுதான் இந்த தலத்தோட சிறப்பு. மனதில் வேண்டியதை தரும் முருகன் மருதமலை முருகன். அதுதான் இந்த மருதமலையோட அமைப்பு. அப்போ மனதிற்கு வேண்டியதை தரும் போது என்ன வருகிறது? மகிழ்ச்சி தருகின்றது. மருதமலை மகிழ்ச்சி தரும் மலையாக சொல்லப்படுகின்றான். அப்பேற்பட்ட சிறப்புடைய மருதமலையினுடைய அமைப்பை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ அழகான விதமான சூழல். கிடுகிடுன்னு பல கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு கோயிலையும் வாகனத்தை விட்டு இறங்கிட்டு கிடுகிடுன்னு முருகனை தரிசிச்சுட்டு திருப்பி கிடுகிடுன்னு அடுத்த கோயிலுக்கு போகிறோம். இந்த அமைப்புள்ள இருந்தான்னா இந்த மருதமலையுடைய தெய்வீகத்தை நம்ம ரசிக்க முடியாது. மருதமலைக்கு போனோம் அப்படின்னா மனதில் அமைதி வரணும். போகும்போதே மனதில் அமைதி இருக்கணும். அமைதியா மருதமலைக்கு போகணும். அங்கே கொஞ்ச நேரம் இருக்கணும். இழப்பாறணும். ஓடுன்னு ஓடிட்டு கிடுகிடன் மலையேறிட்டு கிடுகிடன் முருகனை பார்த்துட்டு கிடுகிடன் சித்தரை வழிபட்டு கிடுகிடன் தான் மனதிற்கு மகிழ்ச்சி தருகிறது. அந்த மருத மரத்தினுடைய அந்த சுவாசம், அங்கு இருக்கின்ற மரஞ்சொடிகளுடைய வாசம், அங்கே பாம்பாட்டி சித்தர் உழவுகின்ற அந்த அடிப்படை, அந்த சுனை ஊற்று, அங்கே இருக்கின்ற சப்தகன்னிகள் வழிபாடு, முருகனை பிரார்த்தனை செய்தல். மருதமலையில மட்டுமே கருவறையில் இருக்க முருகனை நம்ம அந்த மருதமலையில இருக்கின்ற ஏதோ ஒரு இடத்துல அமைதியா இருந்து வழிபட்டாலே நமக்கு மகிழ்ச்சி தரும். மருதமலைக்கு மட்டும் செல்லும் பொழுதே நம்ம மனதை அமைதியோடு சொல்லலாம். எப்பேற்பட்ட மனதை வருடுகின்ற, மனதை பிழிகின்ற எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, நேர அந்த இதமான ரம்யமான சூழல்ல மருதமலை படி ஏறும்போதே நமக்கு முருகன் மகிழ்ச்சியை தந்துடுவார். தொடர்ந்து ஒரு மருதமலையில மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு 3 முறையாவது, வருடத்திற்கு 6 முறையாவது, அதாவது உங்களுக்கு நெஞ்சை பிழிகின்ற துக்கம் இருக்கு அப்படின்னா மருதமலை நீங்க தொடர்ச்சியா நீங்க மகிழ்ச்சியுடன் ஒரு பயணமாக மாற்றி தருகின்ற தன்மை மருதமலை கொண்டு தொடர்ச்சியா மருதமலையை நீங்க செல்ல ஆரம்பித்தீங்க அப்படின்னாலே அந்த மருதமலை முருகன் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவார். அதுதான் ஒரு சிறப்பு. இங்க இருக்கிற பாம்பாட்டி சித்தரை சொல்லும்போது சொல்வாரு, அந்த பாம்பாட்டி சித்தர் சித்தரானவர். அவருக்கு அதுக்கு முன்பாடியே ரசவாதம், சித்தர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் அவர் பாம்பினுடைய விஷத்தை எடுத்து கொடுத்து சித்த மருத்துவத்திற்கு அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால சித்த மருத்துவ தன்மை அவருக்கு தெரியும். கள்ள மண்ணா பொன்னாக்கி, இரும்பை தங்கமாக்கி, நவரத்த மண் துகள்கள்லாம் பொன் துகள்களாக்கி, அதே போல கற்களை எல்லாம் நவரத்தனங்கள் கற்களாக மாற்றி கொடுக்கின்ற தன்மையெல்லாம் இந்த பாம்பாட்டி சித்தருக்கு உண்டு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புடையவர். அதனால பாம்பாட்டி சித்தரை வேண்டினாலே இங்கே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். சின்னப்ப தேவர் அவர்கள் படம் எடுத்து நுழைந்த நிலையில இந்த மருதமலை முருகனை வேண்டி அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிக்குள்ளாகி தொடர்ந்து அந்த தேவர் பிலிம்ஸை ஒரு பெரிய ஒரு உச்சாணி கும்புக்கு செல்வதன் காரணமாக தான் அவர் இந்த மருதமலைக்கு அழகான படிக்கட் கட்டி அதை ஒரு வழி அமைப்பை தன் சொந்த செலவிலே செய்து கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அதுதான் மனதிலே என்ன வேண்டுகின்றோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மையுடையதாக தான் இந்த மருதமலை சிறப்பு. இந்த மருதமலை உருவானதே பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தரால தான் இருந்த மருதமலைக்கே ஒரு புகழ். அவர் தான் இங்க இந்த மருதமலையினுடைய அமைப்பிலே தியானம் செய்து மூச்சு பயிற்சியின் மூலமாக, குண்டலி யோகத்தின் மூலமாக இங்கே இருக்கின்ற
ஒரு முருகரை வழிபாடு செய்து தன்னிலையை உணர்ந்து மெய்யுணர்வு பெற்ற ஒரு ஸ்தலம் இங்கே. அதனாலதான் இந்த மருதமலைக்கு வந்து அவசர கதியில வந்துட்டு அவசர கதியில படி இறக்கக்கூடாது. இந்த மருதமலைக்கு வந்தா பாம்பாட்டி சித்தர்கிட்ட உட்கார்ந்து மனதார உட்கார்ந்து தியானம் செய்யணும். உங்க மனதெல்லாம் மொத்த பாரத்தையும் இந்த பாம்பாட்டி சித்தத்துக்கு இறக்கி விட்டு மன அமைதியோட ஒரு முருகிய உணர்வோட அந்த முருகனை சென்று வழிபடணும். அவரை அந்த இங்க பாம்பாடி சித்தர்கிட்ட உங்க குறைகளை எல்லாம் குட்டி விட்டுட்டு நேர மனசு அமைதியோட முருகனை பார்ப்போம். அந்த முருகனை ஒரு சிரித்த முகமாக புன்னகை ரூபத்துல ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்கின்ற ஒரு முருகனாக உங்களுக்கு காட்சி தருவாரு. பாம்பாட்டு சித்தரை வழிபட்டு மருதமலை முருகனை வழிபடும் போது மகிழ்ச்சிக்கு என்ன குறைவு? இங்க இருக்கின்ற இயற்கையான ஒரு சூழல், அமைதியான ஒரு சூழல், இங்க இருக்கின்ற ஒரு ரம்மியமான ஒரு சூழல், மனதை வருடுகின்ற ஒரு அழகான மெல்லிய காற்று, எந்நேரம் அன்னதானம் நடைபெற்று கொண்டு மக்களுக்கு பசியாற்றுகின்ற ஒரு இலைப்பாற்றுகின்ற தன்மை, இதெல்லாம் இந்த மருதமலையுடைய சிறப்பு. மனதிற்கு ரம்மியமான, மனதிற்கு இனியவனாக இருக்கின்ற அழகிய முருகனை கண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வெள்ளத்திலே மகிழ்ச்சியுடன் என்றும் நிலைத்து வாழ வேண்டும் என நினைக்க வேண்டுகின்ற மக்களா, உங்களுக்கு பக்தியிலேயே மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமா? உங்களுடைய எண்ணிய ஆசைகளிலே ஒரு இன்பம் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமா? நீங்க கேட்ட வரம் கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமா? நீங்கள் செல்ல வேண்டிய அழகிய மலை இந்த மருதமலை. பாம்பாட்டி சித்தர் நாக ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுக்கின்ற ஒரு மலை மருதமலை. மருதமலை இருக்க மகிழ்ச்சிக்கு குறைவேது. அப்பேற்பட்ட ஒரு அழகிய திருத்தலத்தை தான் நம்ம இப்போ கண்ணார கண்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த காணொலியே உங்களுக்கு ஒரு அழகிய மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். இந்த காணொலி மூலமாகவே உலகத்திலே பல இடங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த மருதமலையுடைய அழகிய அந்த ரசனை பொருந்திய ஒரு தன்மை, அந்த மகிழ்ச்சியை குடிக்கின்ற மனதை வருகின்ற தன்மை இந்த ஒரு கேமரா மூலமாக உங்களுக்கு எவ்வளோ அழகாக கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த உட்கார்ந்த இடத்திலிருந்தே இந்த காணொலியை காணுகின்ற நேரத்திலே மருதமலை முருகனும் பாம்பாட்டி சித்தரும் உங்களுடைய எல்லைக்கே வருவாங்க. அதுதான் இந்த மருதமலையோட சிறப்பு. ஏன்னா நாகம் இல்லாத இடம் இல்லை. எந்த ரூபத்தில் நாகரூபத்தில் இந்த பாம்பாட்டி சித்தர் நம் இல்லம் தேடி வருவார். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வராகி டிவியில் வருகின்ற இந்த மருதமலை முருகனை இந்த காணொலி மூலம் ரசியுங்கள். மருதமலை முருகன் மூலமாக மகிழ்ச்சியை பெறுங்கள். நீங்கள் பெற்ற மகிழ்ச்சியை பிறருக்கும் இந்த காணொலி மூலமாக ஷேர் செய்யுங்க. நீங்கள் ஒரு முருகனுடைய பக்தரா, பாம்பாட்டி சித்தரை வணங்குபவர் தான். முருகன் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியமா? முருகன் உங்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டுமா? இந்த மருதமலை முருகன் காணொலியை காணுங்கள். முருகன் பக்தர்கள் ஓம் முருகா, மருதமலை முருகனை போற்றி, ஓம் வசி ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரை போற்றி என்று நீங்கள் டைப் செய்து பதிவிடுங்கள். ஓம் முருகா சரணம், கந்தா சரணம் என்று இதிலே நாமத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த மருதமலை முருகனை மகிழ்ச்சியை கண்டு அதே மகிழ்ச்சி பலருக்கும் ஷேர் செய்யுங்க. முருகனுடைய அருள் என்றுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியை தருவதற்காக முருக பெருமானும் பாம்பாட்டி சித்தரும் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மருதமலை முருகனுக்கு அரோகரா. பாம்பாட்டி சித்தரை போற்றி போற்றி.